வருஷமாக சொல்லலன்னு சொல்லிட்டு அதான் இனிமேல் சொல்லுவாங்க. ஓகே, அதுக்கு தான் இது ஆன்சர். ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சொல்லுங்க மாதாஜி. ஆயர்குல சிறுவர்கள்லாம் கூட அந்த காய் கனி அப்புறம் மரத்துல அந்த பழங்கள்லாம் தொங்கி பகவானை வேண்டுது, பாத கமலங்களை தொட்டு வணங்குது அப்படின்னு சொல்றது கேக்குறப்பெல்லாம் ரொம்ப ஆனந்தமா இருக்கு. கரெக்ட், அந்த உலகத்துக்கே போன மாதிரி இருக்கு நம்ம. ஆமா, கரெக்ட். ஸோ இது இதயம் சாஃப்டாக இருந்தால் தான் இதெல்லாம் ஆனந்திக்க முடியும், லயிக்க முடியும். ஓகே, இதே ரொம்ப ஹார்டாக இருக்குன்னா எப்பயுமே ப்ராஃபிட் மைண்டோடு இருப்பாங்க. சரி, இது படித்தா என்ன, ஒரு கிருஷ்ணா புக் படிச்சிங்கன்னா என்ன கிடைக்கும்? ஒரு ஜாப் கிடைக்குமா, ஒரு 10,000 ரூபா கிடைக்குமா, எதுக்காக நீங்கள் நேரத்தை வேஸ்ட் பண்ணுறீங்க? இந்த மாதிரி. ஓகே, இதே ஹார்ட் ஆயிடுச்சு. ஓகே, எப்பயுமே ஆனந்தம் கிடைக்குது பிரபுஜி. நம்ம பிருந்தாவனத்துல இல்லைன்னாலும் இருந்த மாதிரி ஒரு உணர்வு கிடைக்குது. ஏன்னா நம்ம ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே இந்த மாதிரி ஜபம் சொல்கிறோம், பக்தரோட சங்கம் வச்சுக்கிறோம். நம்மளுடைய இதை சாஃப்ட் ஆயிடுச்சு. ஆனால் இந்த மெட்டீரியலிஸ்டிக் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப கால்குலேட் பண்ணுவாங்க. இதனால் என்ன கிடைக்கும், இதனால கிடைக்கும், சேன் பண்ண என்ன கிடைக்கும், இந்த மாதிரி அவங்க நினச்சதுனால அவங்களுக்கு இந்த பாஸ்ட் டைம் சொல்லும்போது புரியாது. ஆக்சுவலாக எல்லாருக்குமே எல்லா விஷயமும் புரியாது. அதனால் இதே சாஃப்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம சேன் பண்ணுறோம், 4 ஒழுக்க விதிமுறைகளை கடைப்பிடிக்கிறோம், பக்தரோட அசோசியேட் பண்ணுறோம். ஓகே, ஹரே கிருஷ்ணா. இப்போ எல்லாம் பாயிண்ட் சொல்லிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம எது வரையும் பார்த்தோம் ஸ்லோகம் லாஸ்ட் டைமு? 2.21 முடிச்சிட்டோமா? முடிச்சிட்டோம் மாதாஜி. 22 வாசாம்சி ஜுகான் பார்த்தோமா? இல்ல 22 பார்க்கலாம் பிரபுஜி. 22 பார்க்கலாம். ஓகே, சரி, 21 முடிச்சிருக்கோம் இல்லையா? அப்போ 22 பார்க்கலாம் அன்றைக்கி. ஓகே, 2.22 எடுத்துக்கோங்க. இப்போ நான் படிக்கிறேன் முதல்ல வருவேன். ஓகே, வாசாம்சி ஜீனானி யதா விகாய நவானி கிருஹ்ணாதி நரோபராணி ததா சரீராணி விகாய ஜுனானன்யானி சம்யாதி நவானி தேஹி. வாசாம்சி ஜீனானி யதா விஹாய நவானி கிருஹ்ணாதி நரோபராணி ததா சரீராணி விஹாய ஜீனானி அன்யானி சம்யாதி நவானி தேஹி. என்னாச்சு? ஜீனானி தான், ஜீனானி. ஓகே, வாசாம்சி ஜீனானி யதா விஹாய நவானி கிருஹ்ணாதி நரோபராணி. அபராணினா அதர்ஸ். ததா சரீராணி விஹாய ஜீனானி. இது ஒய் கடைசி ஜீனானி அன்யானி சம்யாதி நவானி தேஹி. அன்யானி சம்யாதி நவானி தேஹி. ஓகே, எப்படி ஒருத்தர் பழைய ஆடைகளை களைஞ்சிட்டு புது ஆடைகளை எடுத்து ஊற்றிக்கிறாங்களோ, மீன்ஸ் போகி பண்ணிக்கலாம் அதில் எல்லாத்தையும் எரிச்சிடுவாங்க, புதுசாக போட்டுப்பாங்க. அதே மாதிரி பழைய ஆடைகளை களைஞ்சி புது ஆடைகளில் கொடுத்துற மாதிரி இந்த ஆன்மா என்ன பண்ணுதான், நியூ மெட்டீரியல் பாடி எடுத்துக்குதான். எப்போ இந்த உடல் யூஸ்லெஸ் ஆகிடுச்சோ, ஒருத்தரால் இந்த உடல் உள்ள பொருள்களை திருப்தி பண்ண முடியல, ஆனால் ஆசை இருக்குது, சாப்பிட முடியல. இந்த மாதிரி என்னென்ன பொருள்களுக்கு என்னென்ன வேலை பார்த்தோ, கண் இருக்குது பார்க்க முடியல, காது இருக்குது கேட்க முடியல, அந்த மாதிரி எல்லா பழங்களும் வேஸ்ட் ஆயிடுச்சு. இதம் சரீரம் பரிணாம பேசலம், இதம் சரீரம் பரிணாம பேசலம், இதம் சரீரம் பரிணாம பேசலம் பதத்யவசியம் சதசந்தி ஜர்ஜனம் கிம் ஔஷதம் பிரச்சசி மூடதுர்மதே நிராமயம் கிருஷ்ண ரசாயனம் பிவா. எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, உடம்பெல்லாம் நல்லா தேத்திட்டாலும் சரி, கடைசியில் என்ன சதசஞ்சி ஜர்ஜரம், எல்லா ஜாயிண்ட்டும் விட்டு போயிடுமா, எல்லாம் விட்டு போயிடும் வயசானவன. ஓகே, அப்போ யூஸ்லெஸ் ஆகிடும் உடல். அப்போ என்ன ஆகுனா, நம்மளுடைய ஆசைகள், தீராத ஆசைகள் இருக்கும். அந்த மாதிரி குலோப் ஜாமுன் சாப்பிடணும், அது சாப்பிடணும், என்னென்ன பொருளும் அதெல்லாம் என்ஜாய் பண்ணிருக்கும். இந்த ஆசைகள் நிறைவேற்றதுக்காக என்ன பண்ணுறாரு கிருஷ்ணர், இன்னொரு உடலை கொடுக்குறாரு. ஓகே, இந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு ஸ்லோகம் கொடுத்துருக்காரு. இதை நம்மளுடைய ஆசையில் நிறைவேற்றி தான் கிருஷ்ணன் கொடுத்துருக்காரு. ஓகே, நம்ம புரிஞ்சுக்கணும். எப்போ ஒரு ரிலேட்டிவ்லாம் இறந்து போனாங்களோ அப்போ என்ன பண்ணணும், இந்த மாதிரி பாடலில் பாடணும். ஓகே,
இப்போ நம்ம ஒரு லைன் 4 ரூபா படிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் ஒரு ரூபா படிக்கலாம். ஓகே, ஈஸ்வரி ஜெயஸ்ரீ மாதாஜி ஃபர்ஸ்ட் படிக்கலாம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. வாசாம்சே ஜீர்ணானி யதா விகாய வாசாம்சே ஜீர்ணானி யதா விகாய வாசாம்சே ஜீர்ணானி யதா விகாய வாசாம்சே ஜீர்ணானி யதா விகாய. ஓகே, தேங்க்யூ மாதாஜி. பிருந்தா மாதாஜி 2 லைன் படிங்க. நவானி கிருஹ்ணாதி நரோபராணி. தவானி கிருஹ்ணாதி நரே பராணி. நரோ பராணி. தவானி கிருஹ்ணாதி நரோ பராணி. தவானி கிருஹ்ணாதி நரோ பராணி. அபராணி. நவானி கிருஹ்ணாதி நரோ பராணி. அபராணி. ஓகே, அபராணி. அதர்ஸ். ஓகே, தீபிகா மாதாஜிங்களா? நீங்கள் படிங்க மாதாஜி, 3 லைன் படிங்க. ததா சரீராணி விஹாய ஜீர்ணான். படிங்க. பேர் என்னன்னு பார்க்கலையே நான். ஓகே, டிகேன்னு போட்டிருக்கு. என் பேர் என்ன? உங்கள் பேர் என்ன? வீட்டில் படிங்களா? சரி, பரவாயில்ல. ஓகே, மலையாளம் படிங்க. அப்புறம் 3 லைன் படிங்க. ததா சரீராணி விஹாய ஜீர்ணானி. शरीराणि विहाय चूर्णानि तथा शरीराणि विहाय जीर्णानि प्रभु जीर्णानि हरे कृष्ण. तथा शरीराणि विहाय जीर्णानि तथा शरीराणि विहाय जीर्णानि. ओके, तथा शरीराणि विहाय जीर्णानि. हरे कृष्ण. थैंक यू. विद्या माताजी 4 லைன் படிங்க. அஞ்ஞானி சம்யாதி நவானி தேஹி. அஞ்ஞானி சம்யாதி நவானி தேஹி. 4 தடவை படிச்சிருங்க. அஞ்ஞானி சம்யாதி நவானி தேஹி. அஞ்ஞானி சம்யாதி நவானி தேஹி. அஞ்ஞானி சம்யாதி நவானி தேஹி. ஓகே, தேங்க்யூ மாதாஜி. ஸோ இப்போ முக்கியமான ஒரு ஸ்லோகம். ஓகே, இதை அடிக்கடி பிரபா ரெஃபர் பண்ணியிருக்காரு. இந்த ஸ்லோகத்தை ஒரு எல்லாம் படிக்கலாம். சார், நீ படிக்க முடியுமா? உனக்கு ஃபஸ்ட்டு ஃபுல்லாக படிச்சிரு. வாஸ்வாம்சி ஜீனானி யதா விஹாய நவானி கிரஹணாதி நரோபராணி ததா ஷரீராணி விஹாய ஜீனானி அன்யானி சம்யாதி நவானி தேஹி. என்னாச்சு? மீட்டிங் போயிடுச்சு. இது எப்படியே போயிடுச்சு. ஒண்ணுமே கேட்கல. ஹரே கிருஷ்ணா பிரபு. இப்போ கேக்குதா பிரபு? கேக்குறாங்க பிரபு. இப்போ கேக்குதா? ஹரே கிருஷ்ணா. ஏதோ வீடியோ லாக் ஆயிடுச்சு பிரபு. இல்ல ஹரே கிருஷ்ணா. இப்போ கேக்குதா? அன்மியூட் பண்ணுங்க பிரபுஜி. இப்போ கேக்குதா மாதாஜி? ஹரே கிருஷ்ணா. அது இடையில ஏதோ ஆயிடுச்சு. அது டக்குன்னு கட் ஆயிடுச்சு. நல்ல வேலை எல்லாம் இருக்கிறீங்க. படி ஒரு படி. வாசாம்சி ஜீனானி யதா விஹாய நவானி கிரஹணாதி நரோபராணி ததா ஷரீராணி விஹாய ஜீனானி அன்யானி சம்யாதி நவானி தேஹி. வெரி நைஸ். ஓகே, நிர்மலா மாதாஜி படிச்சிட்டீங்களா? படிங்க. ஹரே கிருஷ்ணா. படிக்கிறேன் பிரபு. படிங்க. வாசாம்சி ஜீர்ணானி யதா விஹாய நவானி கிருஷ்ணாதி நரோபராணி ததா ஷரீராணி விஹாய ஜீர்ணானி அன்யானி சம்யாதி நவானி தேஹி. வெரி நைஸ். நல்லா படிச்சீங்க. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஓகே, மலையாளம் படிங்க பிரபு. हरे कृष्ण प्रभुजी. हरे कृष्ण. पासांसे जरानि यथा विहाय नवानि गृह्णाति नरोपराणि तथा शरीराणि विहाय जीर्णानि अन्यानि संयाति नवानि देहि. ओके, हरे कृष्ण. ईश्वर जय माताजी. हरे कृष्ण. पासांसे जीर्णानि यथा विहाय नवानि गृह्णाति नरोपराणि तथा शरीराणि विहाय जीर्णानि अन्यानि संयाति नवानि தேகி. பழைய ஆடைகளை புறக்கணித்து புதிய ஆடைகளை ஒருவன் அணிவதை போன்று
பழைய உபயோகமற்ற உடல்களை நீக்கி புதிய உடல்களை ஆத்மா ஏற்கின்றது. வெரி நைஸ், தேங்க்யூ மாதாஜி. ஓகே, பிருந்தா மாதாஜி படிங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ண பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஸ்வாசாம்சி ஜீர்ணானி யதா விஹாய தாவானி கிரஹணாதி நரோபராணி ததா சரீராணி ததா சரீராணி ததா சரீராணி விவாய ஜீர்ணானி அன்யானி சம்யாதி தாவானி தேஹி நவானி தேஹி. ஓகே, சுதா மாதாஜி. ஹரே கிருஷ்ண. ஹரே கிருஷ்ணா. வாசாம்சி ஜீர்ணானி யதா விஹாய நவானி கிருஹ்ணாதி நரோ அபராணி ததா ஷரீராணி விஹாய ஜீர்ணானி அன்யானி சம்யாதி நவானி தேஹி. ஹரே கிருஷ்ண. ஹரே கிருஷ்ணா. வித்யா மாதாஜி. வித்யா மாதாஜி வீட்டில் இருக்கீங்க. ஓகே ஓகே. ஜெயக்குமார் படிக்க போகிறீங்களா பிரபு? ஹரே கிருஷ்ணா. ஓகே, ஸோ ஒரு ரவுண்ட் முடிச்சிட்டோம். அடுத்த ஸ்லோகம் போகலாம். 2.23. சில பேருக்கு குழந்தைங்களை கை வச்சுருப்பாங்க, அதனால் வித்யா மாதாஜிலாம் குழந்தைங்க கையில் இருக்கான்னு நினைக்கிறேன். அதனால் அவங்க ஸ்க்ரீன் ஷேர் ஆகலையா? சாரி. நீங்கள் இது உங்களுக்கு பகவத் இல்லையா அவங்கக்கிட்ட? ஸ்க்ரீனில் படிங்க. சரி ரைட், ஓகே. ஒரு நிமிஷம். படிங்க இப்போ படிங்க. வாசாம்சி ஜிர்ணானி யதா விஹாய நவானி கிர்ணாதி நரோபராணி ததா ஷரீராணி விஹாய ஜீர்ணானி அன்யானி சம்யாதி நவானி தேஹி. ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஸோ இப்போ அடுத்த ஸ்லோகம் போகலாம். 23. நைனம் சிந்தந்தி சஸ்திராணி நைனம் தகதி பாவகா ந சைனம் க்லேதெந்தாபோ ந சோசயதி மாருதா. நைனம் சிந்தந்தி சஸ்திராணி நைனம் தகதி பாவகா ந சைனம் க்லேதெந்தாபோ ந சோசயதி மாருதா. ஸோ ஆன்மா எந்த ஒரு கருவியாலையும் வெட்ட முடியாது, எந்த ஒரு வெப்பனாலையும் வெட்ட முடியாது, கட் பண்ண முடியாது, அதை தீயால் எரிக்க முடியாது, தண்ணீரால் நனைக்க முடியாது, காற்றால் உலர்த்த முடியாது. ஸோ 5 விதமான பஞ்சபூதங்களுக்கும் ஆத்மா அப்பாற்பட்டது. ஓகே, அதுதான் இந்த ஸ்லோகம் சொல்கிறாங்க. நைனம் சிந்தந்தி சஸ்திராணி, வெப்பன். சஸ்திராணி வெப்பன். ஓகே. நைனம் தகதி பாவகா, தகதினா பர்ன், பாவகானா ஃபயர். ந சைனம் கிளேதெந்தாபோ, வாட்டர். ஆப்போனா வாட்டர். தாசோசியதி மாறுதனா காற்று. ஓகே, இதுதான் சொல்கிறாங்க. ஓகே. நைனம் சிந்தந்தி சஸ்திராணி நைனம் தகதி பாவகா ந சைனம் கிளேதெந்தாபோ ந சோசயதி மாருதா. ஈஸ்வரி படிங்க மாட்டேன். ஃபர்ஸ்ட் லைன் படிங்க. 4 டைம்ஸ் படிங்க. நைனம் சித்தந்தே சஸ்திராணி நைனம் சித்தந்தே சஸ்திராணி நைனம் சித்தந்தே சஸ்திராணி நைனம் சித்தந்தே சஸ்திராணி. ஓகே, சிந்தந்தி சஸ்திராணி. ஓகே ஓகே. அடுத்தது பிருந்தா மாதாஜி. நைனம் தகதி பாவகா நயனம் தஹ ஹதி பாவகா நயனம் தஹ ஹதி பாவகா நயனம் தஹதி பாவகா நயனம் தஹதி பாவகா. தஹதி அப்படி சேர்த்தே படிச்சிருங்க. தஹதி பாவகா. ஓகே. நயனம் அவ்வளோதான். நயனம் தஹதி பாவகா. ஓகே, ஹரே கிருஷ்ணா. நிர்குண மாதாஜி 3ஆம் லைன் படிங்க. ந சைனம் க்லேதெந்தாபோ ந சைனம் க்லேதயந்த்யாபோ ந சைனம் க்லேதயந்த்யாபோ ந சைனம் க்லேதயந்த்யாபோ ந சைனம் க்லேதயந்த்யாபோ. ஹரே கிருஷ்ணா. சுதா மாதாஜி 4ஆம் லைன். ந சோசயதி மாருதா நாசோஷயதி மாருதாஹ நாசோஷயதி மாருதாஹ நாசோஷயதி மாருதாஹ
நாசோஷயதி மாருதாக. ஓகே, தேங்க்யூ மேடம். ஹரே கிருஷ்ணா. பிரபுஜி அந்த தேர்ட் லைன்ல அந்த லாஸ்ட் இது காலேத கிளேதயந்தி கிளேதயந்தி ஆப்போ. அது என்ன மீனிங்? கிளேதயந்தி உலத்து மீன்ஸ் ஈரமாக்குறது. அந்த மணி தமிழ்ல போட்டுப்பாங்க பாருங்க, ஈரமாக்குறது. ஆமா, ஸோ தண்ணியை வச்சு. ஆமாம், கிளேதயந்தி கரெக்ட். ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஸோ நைனம் சிந்தந்தி சஸ்திராணி நைனம் தகதி பாவகா ந சைனம் கிளேதயந்தாபோ ந சோசயதி மாருதா. சதாந்தி படி. नैनं सिन्दन्ति शस्त्राणि नैनं दगति पावक नाचैनं क्लेदयन्ति आपो न शोषयति मारुतः. शोषयति मारुतः. वेरी नाइस. विद्या माताजी पढ़िए माताजी. नैनं चिन्तयन्ति शास्त्राणि नैनं दहति पावक न चैनं क्लेदयन्ति आपो न शोषयति मारुतः. ओके, हरे कृष्णा. न शोषयति मारुतः. ओके ओके, ईश्वर जय पढ़िए माताजी. हरे कृष्ण. नयनं चित्तन्ते शस्त्राणि नयनं तगति पावक न शयनं क्लेदयन्त्यापो न शोषयति मारुतः. எந்த ஆயுதத்தாலும் துண்டிக்கப்பட முடியாததும், நெருப்பால் எரிக்கப்பட முடியாததும், நீரால் நனைக்கப்பட முடியாததும், வீசும் காற்றால் உலர்த்தப்பட முடியாததும் ஆகும். ஸோ என்னமே பண்ண முடியாது, ஆத்மாவுக்கு சாமே கிடையாது. ஓகே, அதை நான் வச்சுக்கணும். ஓகே, டிகே பிரபு மாதாஜி நீங்கள் படிக்க. நைனம் சித்தாந்தி சாஸ்திராணி நைனம் தஹாதி பாவகா நா சைனம் क्लेदयन्ति आपो ना சோஷயதி மாருதா. உங்க பேர் என்ன? தேவி கிருத்திகா பிரபு. தேவி கிருத்தி. ஓகே, தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஸோ இது ஒரு அருமையான ஸ்லோகம். ஓகே ஓகே, இவர் சுதா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. நயனம் நயனம் சிந்தந்தி शस्त्राणि नयनं सिन्दन्ति शस्त्राणि नयनं दहति भावः न सैनं क्लेदयन्ति याबो न शोषयन्ति मारुतः. ஸோ இது முக்கியமான ஒரு ஸ்லோகம். இதெல்லாம் நான் வச்சுக்கணும். யாராவது இறந்துட்டாலுமே நம்ம ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ் ஆகிட்டாங்கன்னா இதான் ஸ்லோகம் கொஞ்சம் மனப்பாடம் பண்ணணும். எழுதணும் படிக்கணும். சில சமயம் நான் படித்த ரெக்கார்ட் பண்ணி அனுப்புகிறேன் இல்லையா, அதை கூட நீங்கள் கேட்டுக்கலாம். வரட்டும், கேட்டு திருப்பி மெமரைஸ் பண்ண ட்ரை பண்ணலாம். ஏன்னா இது இல்லை ரெண்டாவது சாப்டர்ல நிறைய ஸ்லோகம் இருக்குது. ரெண்டாவது சாப்டரில் பார்த்தீங்கன்னா தேகினோ அஸ்மினா தேகிலேருந்து ஆரம்பிச்சிருது. மாத்ரா ஸ்பஷ்டா 2.13 ஆரம்பிச்சிருது. இந்த ரெண்டாவது சாப்டர்லேயே நிறையா இப்போ நவசாம்சி ஜீனானி எதா விகாய, இப்போ இது வரிசையாக வந்துகிட்டே இருக்கும் ஆத்மா பற்றி. இது எல்லா ஸ்லோகமும் நம்ம நினைவு வச்சுக்கலாம். இல்லை நான் சொல்கிறேன் உங்களுக்கு, நிறையா ஸ்லோகம் இருக்குது. இப்போ நான் இந்த இது எல்லாம் படிச்சுட்டோம், நான் சொல்கிறேன் உங்களுக்கு என்னென்ன ஸ்லோகம்னு. ஓகே, இப்போ மலைவாசன் பிரபு. हरे कृष्णा प्रभु. हरे कृष्णा. नयनं सिद्धन्ते हस्त्राणि नयनं नागति पावक न चैनं क्लेदयन्ति आपो न शोषयति मारुतः. शोषयति मारुतः. ओके, निर्गुण माताजी படிச்சீங்களா? இல்ல பிரபு, படிக்கல. हरे कृष्णा. हरे कृष्णा. नयनं चिन्तन्ति शस्त्राणि नयनं तहति पावक न चैनं क्लेदयन्त्यापो न शोषयति मारुतः. हरे कृष्ण. हरे कृष्ण. वृंदा माताजी. हरे कृष्ण प्रभु. हरे कृष्ण. नयनं सिद्धन्ति शस्त्राणि नयनं तहति पावक न शयनं क्लेदयन्त्यापो न शोषयति मारुतः. न शोषयति मारुतः. மாறுதா. ஓகே, இப்போ சுதா மாதாஜி கேட்டாங்க என்னென்ன ஸ்லோகம் படிக்கணும். இப்போ ஒருத்தர் இறந்தாருன்னா என்ன. செகண்ட் சாப்டர் நல்லது ஆக்சுவலாக. பானுசாமி மகாராஜ் 8வது அத்தியாயமும் கஜேந்திர மோட்சத்தில் 8வது கேண்டோவில்
கஜேந்திர மோட்ச பிரேயர் 3 and 4 நினைக்கிறேன், அது படிக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ 2வது சாப்டருமே என்ன பண்ணலாம், நம்ம நினைவு வச்சுக்கணும். 2வது சாப்டரில் பார்த்தீங்கன்னா இந்த இருக்கு பாருங்கள், நான் சொன்னது 2.13 அதுலேயே உடலை பற்றி ஆரம்பிச்சிடுறார். தேஹினோஸ்மினா தேஹே. ஓகே, 2.13 2.14 13 14 அப்புறம் பார்த்தீங்கன்னா 2.17 அவினாசித்து தத்வித்தி 13 14 17 அப்புறம் 20 நான் ஜாயத்தே விரியத்தே விராசின். இதிலே பார்த்தீங்கன்னா வரிசையாகவே ஸ்லோகம் தான். 20 21 22 23 24 25 26 27 27 வரையும் நீங்கள் படிக்கலாம். ஓகே, 29 வரையும் படிக்கலாம். ஆக்சுவலாக 29 வரை முடிஞ்சிச்சு. இது வந்து எவ்வளோ முடியுதோ அவ்வளோ மெமரைஸ் பண்ணி, எது ஸ்லோ வருதோ அதை மெமரைஸ் பண்ணுங்கள். எல்லாமே பண்ணணும் கிடையாது, ஒரு ஸ்லோகம் எடுத்துகிட்டு அதை மெமரைஸ் பண்ணிவிட்டு அதை நினச்சி பார்த்துக்கணும் அடிக்கடி கிருஷ்ணன் என்ன சொன்னார்னு சொல்லிட்டேன். ஓகே, அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு ப்ரேயர் படித்து காட்டுங்க. இந்த ப்ரேயர்ஸ் இருக்குல்ல, குந்தி மகாராணி ப்ரேயர், பிரகலாதர் மகாராஜோடைய ப்ரேயர், துருவ மகாராஜ் ப்ரேயர், இந்த மாதிரி விருட்ராசுரா ப்ரேயர், இதெல்லாம் படித்து காட்டலாம். இதெல்லாம் நம்ம என்ன பண்ணால் அவங்க காதில் கேட்குற மாதிரி ஹரிகிருஷ்ணா துன் போட்டு விடலாம், இந்த மாதிரி பண்ணலாம். இதை வந்து இறந்தவொன்னே நீங்கள் நினச்சி பார்த்துக்கிறது. ஓகே, ரொம்ப க்ரோஸ் ரேட் இறந்துட்டாங்கன்னா நம்மளால் வருத்தம் தாங்க முடியாது இல்லையா, அந்த டயத்தில் இந்த ஸ்லோகம்லாம் நம்ம நினச்சோன்னா நமக்கு அந்த ஆறுதல் கிடைக்கும். ஓகே, கிருஷ்ணர் இந்த உலகத்தை விட்டு போனவுடனே அர்ஜுனர் இந்த கிருஷ்ணனுடைய இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் நினச்சிக்கிறார், அதனால தான் அவர் மனசு சாந்தம் கிடைக்குது. ஓகே, ஸோ அதான் இண்டிகேஷன். நமக்கு எதுப்போ ரொம்ப துக்கமான செயல் நடந்ததோ அப்போ என்ன பண்ணணும், நம்ம இந்த ஸ்லோகங்களை கொஞ்சம் நினைவு பண்ணியிருப்பாங்க. ஓகே, இப்போ வந்து 24. ஓகே, 24 ஸ்லோகம் நம்பர் 23 பார்த்தோம். இப்போ 2.23. ஆமாம், இப்போ 24 பார்க்க போகிறோம். நீங்க சொன்னீங்க சோகமா இருந்தா கூட பண்ணலாம். அதான் சோகமாக இருக்கும்போது பண்ணுறதுலாம் 2வது சாப்டர்ல இருக்கு இல்லையா, 2.13 14 17. நான் வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன். 17 20லேருந்து 30 வரையும். ஓகே, 20லேருந்து 30 வரையும், 2.20 21 22 அது மாதிரி 30 வரையும், 2.30 வரையும். இது எல்லாமே நம்ம எவ்வளோ முடியுதோ மனப்பாடம் பண்ணி அதை நினச்சி பார்த்துக்கலாம். அது அந்த அர்த்தம் படித்தாலே உங்களுக்கு அந்த ஒரு இது கிளாரிட்டி கிடைக்கும். ஓகே, இப்போ 24 படிக்கலாம். அச்சேத்யோயம் அதாஹ்யோயம் அக்லேத்யோ சோஷயேவச நித்யா சர்வகதஸ்தானோர் அச்சலோயம் சனாதனஹ. அச்சேத்யோயம் அதாஹ்யோயம் அச்சேத்யோயம் அதாஹ்யோயம் அக்லேத்யோ சோஷயேவச அக்லேத்யோ சோஷயேவச நித்ய சர்வகதஸ்தானோ நித்ய சர்வகதஸ்தானோ ரச்சலோயம் சனாத்தன அசலோயம் சனாத்தன. இது ஆன்மா வந்து உடைக்க முடியாது, கரைக்க முடியாது, அதை வந்து எரிக்கவோ உலர்த்தவோ முடியாது. அவர் எப்பயுமே இருக்கிறார், எல்லா இடத்தையும் நினைஞ்சிருக்கான். சர்வகதாஸ்தானம் பர்பல் எழுதியிருப்பார். அதனால் 3 பிளானட் சன் பிளானில் கூட ஆத்மா இருக்குது. சர்வகதாஸ்தானம் கொடுத்துருக்காருல கிருஷ்ணர், எல்லா இடத்துலையும் இருக்காங்க. அதை வந்து மாற்ற முடியாது, அசைக்க முடியாது. அந்த இடத்துல எதிர்த்து அந்த இடத்துல இருப்பாங்க. எட்டர்னலி சேம், அவங்க எப்பயுமே நித்தியமாக இருப்பாங்க, மாற்ற முடியாதவங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, சனாத்தனா. அக்லேத்யோயம் அதாஹ்யோயம் அச்சேத்யோயம் அதாஹ்யோயம் அக்லேத்யோ அசோஷேவச நித்ய சர்வகதஸ்தானோ அச்சலோயம் சனாதன. ஓகே, ஃபர்ஸ்ட் லைன் படிக்கலாம். ஈஸ்வரி ஜெயஸ்ரீ படிங்க. அச்சேத்யோயம் அதாஹ்யோயம். ஹரே கிருஷ்ணா. அச்சேத்யோ அயம் அதாஹ்யோ அயம் அச்சேத்யோ அயம் அதாஹ்யோ அயம் அச்சேத்யோ அயம் அதாஹ்யோ அயம் அச்சேத்யோ அயம் அதாஹ்யோ அயம். ஓகே, பிருந்தாமரதி 2வது லைனு. அக்லேத்யோ அசோஷயேவச அக்லேத்யோ அசேஷ்யேவச அக்லேத்யோ அசோசிய அசோஷயேவச அசோசிய அசோஷ்ய அக்லேத்யோ அசேஷ்யேவச
அஸ்லேத்யோ அசேஷ ஏவ ச. அஸ்லேத்யோ அசேஷ ஏவ ச. ஓகே, தேங்க்யூ மாதாஜி. ஓகே, ஹரே கிருஷ்ணா. நிருணா மாதாஜி 3 லைன் படிங்க. நித்ய சர்வகதஸ்தானூர். ஹரே கிருஷ்ணா. ஹரே நித்ய சர்வகதஸ்தானூர் நித்ய சர்வகதஸ்தானூர் நித்ய சர்வகதஸ்தானூர் நித்ய சர்வகதஸ்தானூர். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மலையாள பிரபு 4 லைன். அச்சலோயம் சனாதனஹ. हरे कृष्ण ஹரே கிருஷ்ணா. असलोयम सनातन असलोयम सनातन असलोयम सनातन. हरे कृष्ण ஹரே கிருஷ்ணா. ஸோ அச்சேத்வயம் அதாஹ்யோயம். அச்சேத்னா பிரேக் பண்ணுறது, அன்பிரேக்கபிள். அதாஹ்யம், தஹ்யம், எரிக்க முடியாது. ஓகே, அதாஹ்யோயம். அச்சேத்வயம் அதாஹ்யோயம் அக்லேத்யோ அசோசயேவ ச. நித்ய சர்வகதஸ்தானோ அச்சலோயம் சனாதனா. ஓகே, வித்யா மாதாஜி படிங்க. லாஸ்ட் லைனுங்களா? இல்லை ஃபுல்லாக படிச்சிருங்க. அசேத்யோ யம் அதாயோ யம் அக்லேத்யோ சோய ஏவ ச நித்யா சர்வகதஸ்தானூர் அச்சோயம் சனாதன. அச்சலோயம் சனாதனா. ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஈஸ்வரி மாதாஜி படிங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ண. ஹரே கிருஷ்ணா. அசேத்யோ அயம் அதக்யோ அயம் அக்லேத்யோ அசோஸ்ய ஏவ ச நித்ய சர்வகதஸ்தானூர் அசோலாயம் சனாதனக. அச்சலோயம் சனாதனா. சதானி. अचेत्योऽयम् अदाख्योऽयम् अक्लेत्यो शोच एव च नित्यसर्वगदास्तानूरचलोऽयं सनातनः. अचलयोयं सनातनः. वेरी नाइस. ओके, देवी कृपा माताजी. हरे कृष्णा. ओके, निर्गुणा माताजी नहीं पढ़ेंगे. हरे कृष्ण प्रभु. हरे कृष्णा. अक्लेत्योऽयम् अदाख्योऽयम् अक्लेत्यो अशोच्य एव च नित्यसर्वगदस्तानूर अचलोऽयं सनातनः. मलयाळम प्रभु. हरे कृष्णा. मलयाळम प्रभु. हरे कृष्ण प्रभु. हरे कृष्णा. अच्छेद्योयम महात्योयम अक्लेद्यो अशोष्य एव च नित्य सर्वगतस्थानोर असलोयम सनातन. असलोयम सनातन. ओके, देवी कृपा माताजी पढ़ेंगे माताजी. अच्छेदोयम् अदायोयम् अक्लेतो शोषितयव च नित्या सर्वगदासात्नूर अखिलोऽयं सनातनः. ओके, हरे कृष्णा. वृंदा माताजी. ஹரே கிருஷ்ணா பிரபு. हरे कृष्णा. அச்சேத்யோ யம் அதாயோ யம் அகிலேத்யோ அசோஸ்ய ஏவ ச நித்ய சர்வகதா तानूर. तानूर. சாத்னூர் அசலோயம் சனாதன. हाँ, सनातन. ओके, वेरी नाइस. सुधा माताजी. ஹரே கிருஷ்ண பிரபு. हरे कृष्णा. பிரபுஜி நீங்க கடகன் பாடிறீங்க, எங்களுக்கு அந்த மாதிரி வரமாட்டேன். இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நான் படிக்கிறேன், திருப்பி படிங்க. அச்சேத்வயம் அதாஹ்யோயம். அச்சேத்யோம் அயம் அதோஹ்யம். அதாஹ்யம், அதாஹ்யம், தஹ்யனா எரிக்கிறது. அதாஹ்யோயம் எரிக்க முடியாது. அக்லேத்யோ. அக்லேத்யோ அசோஷ ஏவ ச. அக்லேத்யோ சோஷ்ய ஏவ ச நித்ய சர்வகதஸ்தானூர் நித்ய சர்வகதஸ்தானூர் அச்சலோயம் சனாதனா. ஓகே, அது தெரியும் இல்லையா? அச்சலோயம் ஸ்நானதன. சனாதன. சனாதன. சனாதன நித்தியமா இருக்கிறது. சனாதன. 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 ஆமா, சனாதன தர்மம். ஓகே, ஓகே. அச்சேத்யோ அயம் அதோஹ்யோயம் அக்லேயோ சோஷ்ய ஏவ ச நித்ய சர்வகதா சாதனோ அசலோயம் அசலோயம் சனாதனஹ. சனாதன. ஓகே, ஹரே கிருஷ்ணா. வெரி நைஸ்.
ஸோ இப்போ இன்றைக்கி வந்து எத்தனை ஸ்லோகம் பார்த்துருக்கோம்? 3 ஸ்லோகம் பார்த்துருக்கோம் இல்லையா? நான் 3 ஸ்லோகத்தை படிக்கிறேன், நீங்கள் வந்து மெமரைஸ் பண்ணிக்கலாம் அடுத்த வாரத்துக்குள்ளே. வாசாம்சி ஜேனானி யதா விகாய நவானி கிருஹ்ணாதி நரோபராணி ததா சரீராணி விஹாய ஜீர்ணானி அந்யானி சம்யாதி நவானி தேஹி. ஓகே, இது 22. 23 நைனம் சிந்தந்தி சஸ்திராணி நைனம் தகதி பாவகா ந சைனம் க்லேதயந்தாபோ ந சோசயதி மாருதா. 23 அது 24 இதான் லாஸ்ட்டாக படித்தோம். अच्छेद्योयम् अदाह्योयम् अक्लेद्यो शोष एव च नित्या सर्वगतस्थानो अचलोऽयं सनातनः. ஓகே, ஸோ இதை நம்ம கிளாஸ் முடிச்சுக்கலாம். கரெக்டாக 9 o'clock ஆகிடுச்சு. எல்லோரும் நன்றிங்க கிளாஸ் ஜாயின் பண்ணுது. இது வந்து நான் என்ன பண்ணேன்னா, அந்த ஒரு ஆன் தி வே டு krishna.blogspot.comல இந்த ஸ்லோவெல்லாம் போட்டிருக்கேன். அது மாதிரி யூடியூப்லேயும் இந்த ஸ்லோகத்தோட ரெக்கார்டிங் போடுவேன். அதுக்கடுத்து போட்டோன்னு அனுப்புகிறேன் உங்களுக்கு. இப்போ நீங்கள் பயிற்சி பண்ணிக்கலாம். ஓகே, ஒரே நாளில் வராது இந்த ஸ்லோகம். நம்ம அந்த வார்த்தைகளை படித்து திருப்பி நானும் வச்சுக்கணும். ஓகே, ஸோ அந்த வார்த்தைகளை மட்டும் 23rd ஸ்லோகம் ஒரு தடவை, செகண்ட் ஸ்லோகம் 2 தடவை படிச்சு. ஓகே, ரெண்டாவது. ஓகே, 23rd. ஓகே, நைனம் சிந்தந்தி சஸ்திராணி நைனம் தகதி பாவகா ந சைனம் க்லேதயந்தாபோ ந சோசயதி மாருதா. ஓகே, ஹரே 22 செகண்ட். ஓ 24 இல்லையா? ஓகே, 22 செகண்ட்ல செகண்ட் சமன விருட்ச புரோசோ. அது 20 செகண்ட் சொன்னீங்களா? 22. ஓகே, ஆசாம்சி தானே சொல்கிறீங்க? அது ஃபுல்லாக படிக்கும். ஓகே, வாசாம்சி ஜீனானி யதா விகாய நவானி கிருஹ்ணாதி நரோபராணி ததா சரீராணி விஹாய ஜீர்ணானி அந்யானி சம்யாதி நவானி தேஹி. ஓகே மாதாஜி. ஓகே ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஸோ அந்த லாஸ்ட் உங்களுக்கு தான் நாங்க நன்றி சொல்லணும் ப்ரோ. உட்கார்ந்து தட்டி எழுப்பி கத்து கொடுக்குறாங்களே நேரத்துக்கு, உங்களுக்கு தான் நாங்க பெரிய நன்றி. மாதாஜி எல்லாருமே எல்லாம் நன்றி சொல்லிக்க வேண்டியதான். ஏன்னா இது பகவத்கீதை கிருஷ்ணா பேசுறது. ஒருத்தர் பெரிய நன்றி உங்களுக்கு. நாங்க எத்தனை வாட்டி கேட்டாலும் சொல்லி கொடுக்குறீங்க பொறுமையா பிரபுஜி. அது எல்லாரும் நீங்க படிக்கலாம், நானும் கத்துக்கிறேன். அதனால எல்லாரும் சேர்ந்து கத்துக்கிறோம். நாங்க மந்த புத்திக்கா கீழே இருக்கிறோம் பிரபுஜி. அப்படிலாம் கிடையாது மாதாஜி, எல்லாருமே கிருஷ்ண உணர்வு தான். அதை ஒன்லி டைம் தான் செப்பரேட் பண்ணுது. அது கொஞ்சம் நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா அது அப்படி இதாகிடும். முதல்ல எனக்கும் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. போக அப்படி பயிற்சி பண்ண வந்துடும். ஓகே, எல்லாமே சைக்கிள் ஓட்டுற மாதிரி தான். சைக்கிள் ஓட்டுறது முதல்ல கஷ்டமாக இருக்கும்ல, அப்புறம் கையை விட்டுட்டு ஓட்டுவாங்க சைக்கிளை. அந்த மாதிரி தான் நம்மளும் இந்த ஸ்லோவாக படிக்கும்போது அப்புறம் போக எல்லாம் சரியாயிடும். ஓகே, ஸோ இன்னைக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ். இன்றைக்கி இது ஃபஸ்ட் அதை பார்த்தேன். இப்போ தான் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்திருக்கீங்க. கரெக்டாக ஓல்டு ரெக்கார்டிங் இருக்குது, நீங்கள் அட்டன் பண்ணலாம், கேட்டுக்கலாம் அதை நீங்கள். ஸோ நான் ஷேர் பண்ணுறேன், அது நான் குரூப்பில் ஷேர் பண்ணேன். நீங்கள் கிருஷ்ணா புக்கில் இருக்கீங்களா? கிருஷ்ணா புக் அதில் இருக்கீங்களா? நான் இந்த பூரி ட்ரிப் போனேன்னா அதில் அவங்க ஜாயின் பண்ணி விட்டாங்க. ஓ, ஸ்பிரிச்சுவல் டூவில் இருக்கீங்களா? சரி, ஓகே. சரி, ஓகே, புரியுது. நான் உங்கள் நம்பர் என்ன சொல்லுங்கள்? நம்பர் வேணாலும் சொல்லுங்கள், நான் இந்த தனியாக அனுப்பி வைக்கிறேன், ரெக்கார்டிங் அனுப்பி வைக்கிறேன். ஓகே, 999 ஒரே நிமிஷம் சொல்லுங்கள். 999 48 48 990 990 90 90. ஓகே, 999 48 990 90. ரைட். ஓகே, நான் இது பண்ணிட்டேன். தேவி கிருத்திகா தனு அப்படின்னு இருக்கேன். ரைட். ஓகே, சேவ் பண்ணிக்கிறேன். நான் உங்களுக்கு அப்புறம் அனுப்புறேன். ஓகே, சரி, தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. இந்த ஸ்கிரிப்ட் அப்புறமா இந்த எக்ஸ்பிளனேஷன் மட்டும் எங்க போறது? இந்த லைப்ரரி இது எந்த வெப்சைட் கேக்குறீங்களா? எங்க இருக்குன்னு கேக்குறீங்களா? அது இது நீங்க ஆமா எக்ஸாக்ட்லி இது எங்க போறது? இந்த கீதா உபச்சா இது வந்து எக்ஸ்பிளனேஷன்ஸ் இது மட்டும் பார்க்கணும்னா இது மட்டும் பார்க்கலாம். on the way to krishna.blogspot.comனு ஒரு வெப்சைட் இருக்கு. நான் உங்களுக்கு அனுப்புறேன், அதையும் அனுப்புறேன். ஸோ அதில் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கோம். இஸ்கானுடைய பர்பஸ், பிரின்சிபல், அப்புறம் நெக்டர் வெர்சஸ், ப்ரேயர்ஸ், என்னென்ன ப்ரேயர்ஸ் பண்ணலாம், சீரியஸாக இருக்கும்போது என்ன ப்ரேயர் பண்ணுறது, இது எல்லாமே அதில் கொடுத்துருக்கோம். ஓகே, நான் அந்த லிங்க் டாப் லிங்க் தரேன், அந்த நெக்டர் வெர்சஸ் லிங்க்கும் தரேன்.
பிரபுஜி அவங்க கொஞ்சம் சீரியஸா இருக்காங்க பிரபுஜி. என்ன பிரபுஜி பண்ணலாம்? அதான் நீங்கள் இந்த குந்தி மகாராணி ப்ரேயர் படிங்க. அது நீங்கள் உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். அது நீங்கள் 1வது கேண்டோவில் 8வது அத்தியாயம் அதை எடுத்து நீங்கள் படிக்க வேண்டியதான். கிருஷ்ணாய வாசுதேவாய தேவிக்கு நந்தனாயச்ச நந்தகோபால். இல்லை சரியாக அப்படி கிடையாது. நம்ம எல்லாத்தையும் சரி பண்ண முடியாது வாழ்க்கையில். ஆக்சுவலாக விதிப்படி தான் நடக்கும் எல்லாமே. நம்ம அவங்களுக்கு அடுத்த டெஸ்டினேஷன் நல்லதாக கொடுக்க முடியும். அதுதான் நம்மளால் பண்ண முடியும். எதையும் மாற்ற முடியாது நம்மளால். இப்போ இறக்கவரோட வாயில் துளசி தண்ணி ஊற்றுறது, கோவிந்தான்னு சொல்கிறது, இந்த மாதிரி பிரேயர் படிக்க தான் என்ன ஆகும்னா உண்மையிலே நீங்கள் உபகாரம் பண்ணுறீங்க அவங்களுக்கு. நம்ம அந்த ஆன்மாவுக்கு நல்ல கதியை அடைக்கிறதுக்கு வழி பண்ணி கொடுக்குறோம். ஓகே, எப்பயுமே கிருஷ்ணவர் அப்படி தான். உடனே அவங்க எந்திரிச்சு வந்துடுவாங்க. அதெல்லாம் படத்தில் தான் கட்டுவாங்க. ஓகே, அது நம்ம மாற்ற முடியாது. ஆக்சுவலாக அவங்க கர்மாவுக்கு அவங்க இது அனுபவிச்சிருவாங்க. ஆனால் அவங்களுக்கு நல்ல டெசிஷன் கிடைக்குன்னு சொல்லி அதுதானே ஸ்ராதம் பண்ணுறோம். ஸ்ராதம் எதுக்கு பண்ணுறாங்க? பகவானுடைய விஷ்ணுவுக்கு ஸ்ராத சமயம் நல்ல கதி கிடைக்கணும்னு சொல்லி தான் பண்ணுறாங்க. அதை அவங்க உயிரோடு இருக்கும்போது சீரியஸாக இருக்கும்போதே நீங்கள் அந்த ப்ரேயர்லாம் படித்து அந்த மாதிரி துளசி தண்ணிலாம் விட்டிங்கன்னா அப்போவே நீங்கள் அதுக்கு வழி பண்ணிடுறீங்க. அதனால அதுதான் ரொம்ப நல்ல கதை. சாண்டிங் பண்ணலாம். அதெல்லாம் பண்ணலாம். அதெல்லாம் நீங்கள் பண்ணுங்கள். அதெல்லாம் அவங்க நல்ல காரியம் தான். பகவானை படித்து காட்டுறது இதெல்லாம் பண்ணலாம். ஓகே மாதாஜி, கிளாஸ் முடிச்சுக்கலாம். 5 minutes எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. எல்லா வைஷ்ணவ பண்ணலாம். வாஞ்சா கல்பதருபஸ்ய கிருபா சிந்துபயேவ ச பரிதானா பாவனேப்யோ வைஷ்ணவேப்யோ நமோ நமः. அந்த கூடிய வைஷ்ணவ